ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு கானர் அனிமேட்டட் சீரிஸோட 155வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டைரக்ட் டு கானர் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 154 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டைரக்ட் டு கானர் சீரிஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரான் கானன் மோரிசன் வந்து ரோட்ல நடந்து போய்க்கிருக்காங்க. சொன்ன ரான் வந்து, அப்பா நீங்க சொன்ன அந்த ஹைகாரி மேன்ஷன் எங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து, நான் படிக்கும்போது அந்த மேன்ஷன் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ கண்டிப்பா அது டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, அதை பாருங்க லைட் மேன்ஷன் சொல்லி அதுக்கு பேர் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் அந்த மேன்ஷனுக்குள்ள போறாங்க. ஸோ அந்த மேன்ஷனோட ஓனர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோடா மிட்சுன்ற ஒரு பாட்டி. ஸோ அந்த பாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா தர்பூசணி பழத்தை கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏ மோரி, நீ படிக்கும் போது இப்படிதானே வீட்டுல சண்டை போட்டு அடிக்கடி இங்க வந்துடுவ அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, பாட்டி நீங்க தனியா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்றப்ப பாட்டி வந்து, என்னோட பசங்க எல்லாரும் படிச்சு முடிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, இப்ப என்னோட பேர் தான் என் கூட இருக்கான், அவனோட பேர் வந்து மக்கோட்டோ, ஜொனூன் யூனிவர்சிட்டியில ஆர்கிடெக்சர் படிச்சுக்கு இருக்கான், அவனோட ரூமை இன்னும் திறக்கவே இல்லை, அவன் என்னதான் பண்றான்னு தெரியல, எதுவுமே பேச மாட்டேன்றான், நினைச்ச நேரத்துக்கு வர்றான், நினைச்ச நேரத்துக்கு போறான், அதான் மோரிசன் சொன்னா எதுவும் கேட்பானேன்றதுக்காக அவனை கூப்பிட்டேன், இப்போ கூட அவன் 8 மணிக்கு வந்திருக்கணும், மணி இப்பயே 9:30 மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 4வது மாடிக்கு போய் மக்கோட்டோ ரூமுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. பட் ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாதனால பாட்டி வந்து ஸ்பேர் கீ போட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. ஸோ உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா சுவர் முழுக்க வந்து கிரையான்ஸை வச்சு கீச்சி இருக்கிறது தெரியுது. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வீட்டுக்கு நடுவுல வந்து ஆர்கிடெக்சர்ல ஒரு மாடல் பண்ணி இருக்கிறது தெரியுது. அதுக்குள்ள வந்து அந்த வீட்டோட கீ இருக்கிறத கானன் கண்டுபிடிக்கிறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பாட்டி வந்து பாத்ரூமுக்கு போறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கையை கட் பண்ணிட்டு மக்கோட்டோ வந்து இறந்து போயிருக்கிறது தெரியுது. பட் ஆனா பாட்டி வந்து அவ இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்காங்க. கீழே கிடோன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவனை வந்து செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கீழே போறான். சோ கிடோவோட ரூம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பல பீட்டில்ஸ் வச்சிருக்கிறது தெரியுது. சோ வேக வேகமா கிடோவை எழுப்பி மக்கோட்டோவோட ரூமுக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறான். சோ அவர் செக் பண்ணி பார்க்கும் பொழுது மக்கோட்டோ இறந்து போன விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே, டகாகி எல்லாரும் வந்து சேர்ந்துடுறாங்க. சோ பிளட் லாஸ்னால தான் இறந்து போன விஷயம் வந்து கன்ஃபார்ம் செய்யப்படுது. சோ அவர் இறந்து எப்படியும் 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ மோரிசன் வந்து, இது கண்டிப்பா தற்கொலையா தான் இருக்க முடியும், மக்கோட்டோவோட கையில வந்து கத்தி இருக்கு, ரூமோட கீ இந்த மாடலுக்குள்ள தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப பாட்டி வந்து, தற்கொலையா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இன்னைக்கு மத்தியானம் நான் அவனுக்கு ஜூஸ் கொடுத்தேன், அவன் ஈவினிங் கூட எனக்கு பம்கின் ஜூஸ் வேணும்னு சொல்லி கேட்டான், அவன் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி எந்த சைனுமே இல்ல அப்படின்னு சொல்றப்ப கிடோ வந்து, இல்ல அவன் படிப்புலையும் மாடலை உருவாக்குறதுலயும் ரொம்ப பின்தங்கி தான் இருந்தான், அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தான் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து, அதனால தான் இந்த சுவர்ல கிரையான்ஸை வச்சு கிறுக்கிந்திருக்கான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, இன்ஸ்பெக்டர் மெக்ரே அந்த சாவியோட ஓட்டையில ஏதோ சுத்தி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப டகாகி வேகமா அந்த சாவி எடுக்கிறாரு. சோ அந்த பேப்பர் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கு. சொன்னே கானன் வந்து, இது டாய்லெட் பேப்பரை வந்து கிழிச்சு அதை வந்து சுருட்டி பண்ணிருக்காங்க, பட் ஆனா இது எதுக்காக கயிறு மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்க இருக்க ஜன்னலை வந்து பாக்குறான். சோ அது பாத்துக்கிட்டீங்கன்னா லைட்டா ஓபன்ல இருக்கிறது தெரியுது. சொன்னே கானன் வந்து, மக்கோட்டோ எதுக்காக இருட்டுக்குள்ள தற்கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து, மேபி அந்த கில்லர் வந்து லைட் ஆஃப் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து, சாவி எப்படி உள்ள வந்திருக்குன்ற ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன், கில்லர் வந்து ஸ்ட்ரிங் மூலியமா வீட்டுக்கு நடுவுல இருக்க மாடல்ல வந்து லிங்க் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை டோர் வழியா லாக் பண்ணி இருந்திருக்கணும். சோ சாவியை பூட்டிட்டு அந்த ஸ்ட்ரிங் வழியா அந்த தண்ணிக்குள்ள வந்து விழுக வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, அங்கிள் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த ஸ்ட்ரிங் வந்து டோர் வழியா தானே வந்திருக்கும், அப்படின்னா சுவர்ல கிறுக்கி இருந்த அந்த கிரையான்ஸ் மேல அந்த ஸ்ட்ரிங் பட்டு மார்க்கை ஏற்படுத்தி இருக்குமே, பட் ஆனா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து, அப்படி இல்லைன்னா
பண்ணா ஒருவேளை அந்த விண்டோ வழியா கில்லர் சாவியை போட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப பாட்டி வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுக்கு நேரா கீழே வந்து ஒரு விளக்கு கம்பம் இருக்கு பாரு, அங்க எப்பயுமே ஒரு நாயை கட்டி போட்டிருந்திருப்போம், ஆள் யாராச்சும் அங்கிட்டு கிராஸ் பண்ணாலே அது பயங்கரமா குலைக்கும் அப்படின்னு சொல்றப்ப கானனுக்கு வந்து கிடோ மேலதான் சந்தேகம் இருக்கு. ஏன்னா மக்கோட்டோவோட கையில வந்து சரியான இடத்துல வந்து கட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அப்படின்னா கண்டிப்பா மெடிக்கல் ரிலேட்டடா இருக்க கிடோ தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து விண்டோ வழியா கீழே இருக்க விளக்கு கம்பத்தை பார்க்கறான். ஸோ அதை சுத்தி ஏகப்பட்ட பூச்சிகள் வந்து பறந்துட்டு இருக்கு. சொன்ன கானன் வந்து இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்றப்ப கானனுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. சொன்ன கானன் வேகமா கிடோவோட கர்ச்சீஃபை வந்து நோட் பண்றான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மக்கோட்டோ குடிச்ச அந்த ஜூஸ் கிளாஸையும் பார்க்கறான். சொன்ன கானன் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த சாவி எப்படி இந்த மாடலுக்குள்ள விழுந்திருக்குன்ற ட்ரிக் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேகமா ஒரு பீட்டில் எடுத்துட்டு வந்து அதுக்கு பின்னாடி அந்த பேப்பர் சுருளால சாவியை வந்து கெட்டுறான். ஸோ அதை போஸ்ட் ஹோல் வழியா அந்த பூச்சியை தூக்கி போடும் பொழுது விண்டோ வழியா வர்ற வெளிச்சத்தின் மூலியமா அந்த பீட்டில் வந்து கரெக்டா அந்த மாடல் மேல வந்து ஏறுது. அந்த சாவியில பேப்பர் சுத்தி இருக்கனால தண்ணி பட்டதும் அந்த பேப்பர் பிஞ்சு போய் சாவி அந்த மாடல் குழியே விழுந்துடுது. ஸோ சரியா அந்த பூச்சி அந்த விண்டோ வழியா பறந்தும் போயிடுது. சொன்ன டகாகி வந்து இந்த பீட்டில் உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கிடோவோட ரூம்ல தான், அவரோட ரூம்ல எக்கச்சக்கமான பீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கிடோ தான் மக்கோட்டாவை வந்து கொலை பண்ணது. பாட்டி மக்கோட்டாவுக்கு கொடுத்த ஜூஸ்ல கிடோ வந்து மயக்க மருந்த கலந்து மக்கோட்டாவுக்கு கொடுத்திருந்திருக்கணும். அந்த சமயத்துல ஜூஸ் கீழே சிந்திருந்திருக்கணும். சோ அந்த ஸ்மெல்லுனால அந்த பூச்சி வந்து திசை மாறி போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கனால கிடோ வந்து அவரோட கர்ச்சீப்பால அந்த ஜூஸை வந்து தொடச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து கிடோ உங்களோட கர்ச்சீஃபை கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப கிடோ வந்து என்னோட பிளான் ரொம்ப சக்சஸா தான் இருந்தது, பட் ஆனா இந்த கர்ச்சீஃப்ல போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து திருடி பிளாக் மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சேன். அதுக்கு மக்கோட்டோவும் எனக்கு உதவி பண்ணான். திடீர்னு அதை பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொன்னான். அது போக இந்த விஷயத்த வெளியில சொல்றதா என்னைய மிரட்டினா, அதனால தான் நான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப பாட்டி வந்து கிடோவை வந்து பயங்கரமா அரைஞ்சிடுறாங்க. அதே சமயம் மோரிசன் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் காலம் முழுக்க ஜெயில களி தின்னாதான் இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசன் வந்து பாவம் அந்த பாட்டி அவங்க என்னதான் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா கானன் நீ எப்படி இந்த கேஸ் பெர்ஃபெக்ட்டா சால்வ் பண்ண அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எல்லாம் மோரி அங்கிள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஏய் கானன் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க என்ன பெருமைப்படுத்திட்ட அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எல்லாம் என்னோட தலையெழுத்து அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.